எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இன்றைக்கும் நம்ம லைவ் பெர்ஃபார்மன்ஸு அல்டிமேட்டு. அண்டு நம்ம லாஸ்ட்டு 2 வீக்ஸாக வந்து 2 வீடியோ போட்டிருந்தோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுவும் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட அக்யூரசி என்ன அப்படின்றது இதிலேருந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சரியா? இன்றைக்கி நம்மளோட லைவ் பெர்ஃபார்மன்ஸில் நம்ம எடுத்திருந்த கால் ஆப்ஷன் வந்து 24,300 காலு அண்டு 24,500 புட் ஆப்ஷன். சரியா? 2 ஸ்ட்ரைக் தான் இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே. இந்த 24,300 கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சது. சரியா? எந்த இடத்துல? இங்கேயே வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம 143 144லேயே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த இடத்துல எடுத்தாங்க. நம்ம கொடுத்தது இன்றைக்கி 178 கட் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்துருந்தோம். என்ட்ரி கொடுத்துட்டு டார்கெட் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டார்கெட் வந்து இந்த இடம் தான் 220 தான் கொடுத்துருந்தது. திரும்பவும் ரீஎன்ட்ரு ஆனதுன்னு வந்து நம்ம இந்த இடத்துல இந்த 214 அந்த ரேஞ்சில் வந்து மறுபடியும் ரீஎன்டர். அங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 248 வரைக்கும் மார்க்கெட் வந்து போகும் அப்படின்னு 250 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். 248 டார்கெட் வச்சுக்கோங்கன்னோம். இந்த இடத்துல 238 வந்து மார்க்கெட்டு ரொம்ப நேரம் கன்சல்டேஷன் ஆச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரீவியஸாக பல தடவை ரிஜெக்ட் ஆன இடம் அந்த இடம். சரியா? இங்கே பாருங்கள், டே கேண்டில் வைக்கிறேன். பல தடவை அந்த 238 வந்து மார்க்கெட்டால் கட் பண்ணவே முடியல. 230 1 ஹவரில் வைக்கிற பாருங்கள். இங்கே பாருங்கள், 236 238 இந்த இடம் வந்து மார்க்கெட்டு இதுக்கு மேலே அவனால் சஸ்டெயின் பண்ணவே முடியல. அப்போ தான் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்ம சொல்லியிருந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மார்க்கெட்டு இந்த மாதிரி பல தடவை ஒரு இடத்த வந்து ரீட்ரேஸ் பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒன்று இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்கணும். ஒன்று என்ன பண்ணணும், இந்த இடத்துல நல்ல ஒரு பிரேக் அவுட் நடக்கணும். க்ரீன் கேண்டிலாக நல்ல ஒரு பிரேக் அவுட் நடக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கணும்னு தெரியுமா? மார்க்கெட்டு மேலே இதுக்கு மேலே நிறைய பை ஆர்டர்ஸ் வந்து இருக்கும் இந்த இடத்துல. அந்த பை ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் மார்க்கெட் கலெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் டவுன் வந்துடணும். இந்த 2 சினாரியோ தான் இந்த இடத்துல நடக்கும். சரியா? இந்த இடத்துல நிறைய பேரோட ஸ்டாப் லாஸை வந்து ஹண்ட் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டு மேலே போகிற மாதிரி போயிட்டு உள்ளே வந்துடுவாங்க அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதனால தான் 248 எல்லாரையும் கட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லியாச்சு. அதே மாதிரியே 248க்கு மேலே அவனால் ₹1 கூட சஸ்டெயின் பண்ண முடியல. அங்கேருந்து மார்க்கெட்டு டவுன் ஆகிட்டான். சரியா? சரி, நம்ம நம்பர் சிஸ்டம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாருங்கள். எக்ஸாக்டாக மார்க்கெட்டை அந்த 178 எவ்வளோ நேரம் சஸ்டெயின் பண்ணால் தெரியுமா? எவ்வளோ நேரங்க? 178 பிரேக் பண்ணால் ஆனாலும் மேலே மறுபடியும் சஸ்டெயின் பண்ண முடியல, திரும்பவும் கீழே டவுன். அதே டைமில் இங்கே இந்த டைம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட 24,500 புட் ஆப்ஷன் அவர் என்ன பண்ணியிருக்கார் பாருங்கள். கரெக்டாக 178 அழகாக டச் பண்ணி 260 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், 178 இங்கே தான் வந்து பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லி வரைஞ்சிருந்தோம். நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இன்றைக்கி வந்து நம்ம இங்கேயே கட் பண்ணியாச்சு. லைவ் வந்து நம்ம இங்கேயே வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம சொல்லும்போது என்ன சொன்னோம்னா, இவன் ஒரு ட்ரெண்ட் லைனில் இருக்கான், மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுவான். பிரேக் பண்ணால் இந்த பிளாக் தான் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அங்கே மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணால் இந்த கீழே வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. கரெக்டாக வந்து இந்த பிளாக்கில் வந்து ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ணாங்க. திருப்பி இந்த இடத்த போய் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட்டு அகெயின் டவுன். ஸோ நம்மளோட 178 அப்படின்ற அந்த நம்பரு அழகாக மார்க்கெட்டு 2 தடவை மார்க்கெட்டு இந்த இடத்துல எடுத்தது. நீங்கள் வேணால் போய் 24,500 புட் ஆப்ஷன் வந்து என்ன நடந்தது அப்படின்றத பண்ணுங்கள். சரியா? அண்டு நிறைய பேர் வந்து கிளாஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏதோ நான் மதுரையில் இருக்கிறதுனாலையும் ஃபீஸ் வந்து கம்மியாக எடுக்கிறதுனாலையும் நம்ம கோர்ஸ் வந்து ஒர்த்து இல்லைன்னு நினச்சிடாதீங்க. இது வந்து 50,000 ஒர்த்தான கோர்ஸு. நான் ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வேணுங்கிறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த ரேட் கிடைக்காது. கண்டிப்பாக சொல்கிறேன். ஃப்யூச்சரில் இட் மே இன்க்ரீஸ், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதை வந்து தெளிவாக சொல்லிடுறேன். நம்மளுடைய கான்செப்ட்டு அவ்வளோ பக்காவாக இருக்கும். நீங்கள் அதை எந்த அளவுக்கு வந்து புரிஞ்சு படிக்கிறீங்க அப்படின்றது தான் மேட்ரு. நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறது தான், நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. கற்றுக்காமல் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போய் மாட்டினீங்கன்னா எப்போவுமே லாஸில் இருப்பீங்க. அது ரெண்டும் உங்கள் கையில் தான் இருக்குது. சரியா? ஸோ கற்றுக்கோங்க.
என்ன சொல்லுங்கன்னா, கான்செப்டை பிலீவ் பண்ணுங்கள். நான் ஒரு ரெண்டு கான்செப்ட் வந்து உங்களுக்கு அழகாக வந்து சொல்லி போட்டிருக்கேன்னா, அந்த கான்செப்டை எடுத்துகிட்டு போய் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளாஸில் உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த எல்லா கோட்டையும் டெலீட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி தான் டெலீட் பண்ணுறேன். டே கேண்டில் வைக்கிறேன். டே கேண்டில் வச்சாச்சு. இப்போ என்னது, எனக்கு மேலேருந்து மார்க்கெட்டு கீழே வருது. கீழே வந்தால் ஒரு செல்லர் ஓப்பன், பக்கத்தில் இருக்க யார் செல்லரு அவன் தான் எனக்கு வந்து சப்போர்ட்டுன்னு சொன்னான். என்ன, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சா இல்லையா மார்க்கெட்டு? இதுதான் செல்லர் ஓப்பனு. பாருங்கள், இதுக்கு மேலேயா மார்க்கெட்டு சப்போர்ட் எடுக்கும்? கரெக்டாக மார்க்கெட்டு அந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்தது. எக்ஸாக்டாக மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் இன்றைக்கி அங்கே தான் சப்போர்ட் எடுத்தது. ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் இன்றைக்கி ஒரே கேண்டில் 160 பாயிண்ட்டு, 240லேருந்து 400 ஹை. அப்போவே சொன்னோம், என்ன சொன்னோம், இன்றைக்கி மார்க்கெட்டு சைட்வேஸில் தான் இருக்கும், பெரிய மூமெண்ட் இருக்காது. இங்கே இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் பெரிய கேண்டிலாக இருந்தால் அன்றைக்கி மார்க்கெட் சைட்வேஸ். ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் சின்ன கேண்டிலாக இருந்தால் அன்றைக்கி ட்ரெண்டிங் டே. இது எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் வெறும் சின்ன கேண்டில், குட்டி கேண்டிலாக இருந்தது அப்படின்னா அன்றைக்கி ட்ரெண்டிங் டே. ஒன்று மார்க்கெட் மேலே நல்லா மூவ்மெண்ட் கொடுப்பான், இல்லை கீழே நல்லா மூவ்மெண்ட் கொடுப்பான். ஃபஸ்ட்டு விஷயங்கள் கற்றுக்கோங்க. ப்ரைஸோட சைக்காலஜி என்னன்னு கற்றுக்கோங்க. ப்ரைஸ் சைக்காலஜி தெரிஞ்சு ப்ரைஸோட மூவ்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சது தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். எந்த இடத்துல கரெக்டாக என்ட்ரி ஆகணும்னு தெரியும். நம்மளோட பாட்டம் என்ட்ரி கான்செப்ட் படி இன்றைக்கும் நம்ம எல்லாமே ப்ராஃபிட்டு. நேற்று தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணாங்க. எல்லோரும் இன்றைக்கி ஃபீஸே ரெக்கவர் பண்ணியாச்சு. பாதி பேர் பாதி ஃபீஸை ரெக்கவர் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் அதுக்கும் தாண்டி ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்செப்டை பிலீவ் பண்ணிங்கன்னா எப்போவுமே அதுதான் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. கான்செப்ட் மேலே டவுட்லேயே இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போயுமே டவுட்லேயே தான் இருப்பீங்க. ரெண்டும் உங்கள் கையில் தான் இருக்குது. மண்டை குழம்பி போய் மண்டை சூடாகி சுற்றிட்டு இருப்பீங்க. எது உங்களுக்கு வேணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள். சரியா? நான் சொல்லி கொடுக்குற கான்செப்ட் பக்காவாக ஒர்க் ஆகும். நான் அங்கே பாருங்கள், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் போட்டு மண்டையை உடச்சி அதுக்கே 25,000 30,000 சார்ஜ் பண்ணுறவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்கங்க. அதை ஒரு சின்ன வீடியோவில் நான் டீகோட் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் கையில் கொடுத்தாச்சு. இதுதான் மார்க்கெட்டு ரியாக்ட் பண்ணும், இப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேலே எப்படிங்க வந்து நம்மளால் வந்து கான்செப்டை வந்து உங்களுக்கு எளிமையாக கொடுக்க முடியும்? சில பேர் கேட்க, சார் உங்கள் இது அது என்னது, உங்களோட கோர்ஸ்க்கு வந்து ஒரு லைவ் டெமோ கொடுங்க, நீங்கள் எப்படி வந்து கிளாஸ் எடுக்கிறீங்க? ஏங்க, எடுக்கிற ஃபீஸு, நான் வாங்குகிற ஃபீஸ் எவ்வளவு, இருக்கிறதுலே லோயஸ்ட்டு ஃபீஸு. இதில் நான் டெமோ கொடுத்து பிலீவ் பண்ணுறவங்க மட்டும் உள்ளே வாங்க, கற்றுக்கோங்க, நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள். பிலீவ் பண்ணாதீங்க, தேவையே இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உங்களுக்கு நிறைய பேர் 50,000 ஃபீஸ் வாங்குறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. நீங்கள் அங்கே போய் அடிபட்டுட்டு அப்புறம் பைய வாங்க. அப்போ நம்ம ஃபீஸ் வந்து 25,000 மேலே இருக்கும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு கான்செப்டில் நல்ல என்ட்ரி கொடுத்தோம். சரியா? என்ன அப்படின்னா, நம்ம லைவ் கட் பண்ணதுக்கப்புறம் புட் ஆப்ஷனில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸு, நம்மக்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் எங்கே சப்போர்ட் எடுத்திருக்கோம். நம்ம 2 வீடியோவை பார்த்துருந்தா கூட நீங்கள் எங்கே வந்து என்ட்ரி எடுத்துருக்கணும்னு தெரியும். என்ட்ரி எடுத்து நல்ல ஒரு டார்கெட்டை வந்து இது பண்ணியிருக்கலாம், புக் பண்ணியிருக்கலாம். சரியா? இதுவுமே வந்து லிக்விடிட்டி பெண்டிங்னால தான் மார்க்கெட் இது வரைக்கும் போக முடிஞ்சது. ஏன் அதுக்கு மேலே போக முடியலன்னா, லிக்விடிட்டி அங்கே தான் இருந்தது, கரெக்டாக அங்கே போய் முடிச்சிட்டான். சரியா? நாளைக்கு மார்க்கெட்டு இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணான்னா மார்க்கெட் மறுபடியும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் திருப்பவும் கீழே வந்து இந்த இடத்துல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த இடத்துல பிளாக் இருக்குது. சரியா? ஓகே, தேங்க்யூ. எல்லோரும் படிங்க, கற்றுக்கோங்க. அடுத்தவங்களை நம்பி காசை கொடுத்து ட்ரேட்லாம் பண்ணித்தராங்க, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் அது இதுன்னு கொடுத்து ஏமாறாதீங்க. எது இருந்தாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா மார்க்கெட்டை சும்மா உட்காந்து வேடிக்கை பாருங்கள். சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. குட் நைட்.